ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடி நைஸ் டே. வெறும் 5 நிமிஷம் டைம்லேயே இந்த ஹேர் டேயை நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் டே தான் இது. இந்த ஹேர் டே நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் நரைமுடிகள் எல்லாமே மறைஞ்சு நல்ல கருமையாக மாறிடும். இதில் முக்கியமாக ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறோம். இதை சேர்க்கறதுனால இந்த ஹேர் டேயோட கலர் வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஸ்ட்ராங்காக பிடிச்சி ரிசல்ட் கிடைக்கும். எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டோட தோல். 2 பீட்ரூட் வந்து அந்த தோல் சீவி மேலே இருக்க தோல் மட்டும் எடுத்திருக்கேன். நம்ம பீட்ரூட்டை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த தோலை வந்து நம்ம பீல் பண்ணி எடுக்கும்போது அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இதில் வந்து நல்ல டார்க் கலர் நமக்கு வந்து ஹேர் டேயில் கிடைக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் ஹாஃப் பீட்ரூட்டை வந்து துருவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 3 ஆனியன் எடுத்துக்கலாம். அதாவது வெங்காயத்தோட தோல் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஆனியன் ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ மேலே இருக்க அந்த தோலை மட்டும் ஒரு 3 பெரிய வெங்காயத்தோடு அந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் பீல் ஆட் பண்ணுறதுனாலையும் ஹேர் டேயில் நல்ல ஒரு கலரும் கிடைக்கும். அதோட ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும். இது முடி வளர்ச்சி வந்து வேர்கள்லேருந்தே ப்ரொமோட் பண்ணும். ஸோ ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இது. இப்போ இது ரெண்டுமே வச்சு ஒரு டிகாக்ஷன் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது கூட இன்னும் ஒரு இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்கணும். இந்த டிகாக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பவுலில் வந்து நான் ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை இருக்குது இல்லைங்களா, அது வந்து 2 ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் பெரிய இலையாக இருந்தால் 2ஆக நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன இலைகளாக இருந்துச்சுன்னா 2 இலையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரிஞ்சி லீஃப் வந்து ஆட் பண்ணுறதுனால ஸ்கேல்பில் இச்சினஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும். பொடுகு பிரச்சனையினால் தலையில் வந்து சில பேருக்கு அந்த புண்ணு மாதிரி இருக்கும். ஹேர் டை போட்டாலும் அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும், தலையில் அரிப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் வராமல் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்குமே நல்லது. ஸோ இப்போ இந்த 2 பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தோல், பீட்ரூட் தோல் 2யுமே வந்து இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுக்கலாம். நல்ல சூடாகட்டும். இந்த தண்ணி 1 கிளாஸ் வந்து ஹாஃப் கிளாஸாக சுண்டி வரணும். இது நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா திக்காக இந்த லிக்விட் நமக்கு கிடைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் டீ பவுடர் இல்லைனா காஃபி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் சீக்கிரமாகவே இந்த கலரும் கிடைக்கும். லாங் லாஸ்டிங்காக ஹேர் டேயோட கலர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிக்விடை நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஹேர் டெய்லியும் மிக்ஸ் பண்ணலாம். ஹேர் சீரம் மாதிரி அப்படியே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். உங்கள் க்ரே ஹேரில் எந்த ஒரு ஹேர் டை போட்டாலும் அந்த கலர் வந்து உங்களுக்கு நல்ல மாதக்கணக்கில் நீடிச்சிருக்கிறதுக்கு இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த டிகாக்ஷன் இந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவு திக்காக மாறி வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஹேர் டைக்கு வந்து ஒரு 3 பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அது கலக்கும் போது இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கணும். அதாவது ஓரளவு வெதுவெதுப்பாவது இருக்கணும். அப்போ தான் அந்த ஹேர் டேலேருந்து கலர் நல்லா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இப்போ இது ஓரளவு வெதுவெதுப்பாக இருக்கும் போதே நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இந்த அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு. ஸோ நல்ல திக்கான ஒரு டிகாக்ஷன் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கும் போது தான் ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த கலரும் உங்களுக்கு நல்ல டார்க்காக பிடிச்சி ரிசல்ட் கிடைக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணி ஊற வைக்க போகிறது இல்லை. ஸோ வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணி அப்ளை பண்ண போகிறதுனால நார்மலாக நீங்கள் செராமிக்கோ இல்லை கிளாஸ் பவுலோ இல்லை ஸ்டீல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அவுரி பொடி சேர்த்துக்கிறேன். அவுரி இலை பொடி இல்லை நீலி அவுரி பொடின்னு சொல்லுவோம். இந்த அவுரி பொடி உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் 1 ஸ்பூன் வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி, பிரிங்கராஜ் பவுடர் சேர்த்துக்கலாம். கரிசலாங்கண்ணி அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி உங்களுக்கு இலையாக கிடச்சதுனாலும் நீங்கள் அந்த லீஃபை வந்து நம்ம டிகாக்ஷன் அந்த லிக்விட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றி நீங்கள் அரைச்சி அந்த பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இளநரை வராமல் தடுத்து இருக்கிற நரைமுடிகளை நல்ல கருமையாக மாற்றக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து கருஞ்சீரகம், கலோஞ்சி சீட்ஸ் பவுடர்னு சொல்லுவோம். இது பவுடராகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா கருஞ்சீரகம் வாங்கிட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி, அதாவது டேரெக்டாக பவுடர் பண்ணிக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சூடு பண்ணி வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க. இது அப்பப்போ உங்களுக்கு வறுத்து பவுடர் பண்ணிக்க வேண்டியதில்லை. மொத்தமாக நீங்கள் ஒரு 100-200 கிராம் சேர்த்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 3-4 மாதம் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபைனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட், இது சேர்க்கறதுனால இன்னும் நல்ல டார்க் கலர் பிடிச்சி கிடைக்கும். அதாவது அவுரி பொடியிலேருந்து கலர் நல்லா ஆக்டிவேட் ஆகும்.
இதில் ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் வந்து பவுடர்ட் சால்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கல்லுப்பு சேர்க்குறீங்கன்னா அதை பவுடர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் அதிகம் சேர்க்க வேண்டாம், ஒரு சிட்டிகை அளவு சேர்த்தா போதும். இப்போ நான் ஸ்பூனில் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். இந்த சால்ட் ஆட் பண்ணுறது நல்ல அவுரி இலைப்பொடி அந்த இண்டிகோ பவுடர்லேருந்து கலரை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும், நல்ல டார்க் ஷேட் கிடைக்கும். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பவுடரும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிகாக்ஷன் நான் சேர்க்குறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பாக தான் இருக்குது. ஓரளவுக்கு சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஆறிடுச்சுன்னா நீங்கள் சூடு பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சூடு பண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. இது நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக வர அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். அதனால் தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. இந்த ஹேடை நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு திக்காக மிக்ஸ் பண்ண பிறகு உடனே அப்ளை பண்ண வேண்டாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை. அவுரி பொடி கொஞ்சம் நேரம் ஊறும்போது நல்ல டார்க்கான ஒரு கலர் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து ஒரு கருநீல கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். மற்ற இன்க்ரீடியண்ட்டோடு சேரும்போது நல்ல ஒரு பிளாக் கலர் கிடைக்கும். நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும். வெள்ளை முடிகள்லாம் மறைஞ்சி நல்ல கருப்பாக மாறிடும். இது நல்ல ஏர் டைட்டாக இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை தட்டு போட்டு மூடி மேலே வெயிட் வச்சுருக்கேன். ஸோ நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கணுன்றதுக்காக. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த ஹேடை நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். க்ரே ஹேர்லலாம் படுற மாதிரி நல்லா திக்காக 2 கோட்டிங்காக கூட கொடுங்க. நல்லா 2 லேயராக அப்ளை பண்ணுங்கள். எங்கெல்லாம் வந்து அதிகமாக நரைமுடிகள் தெரியுதோ அங்கெல்லாம் நல்லா திக்காக அப்ளை பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம்க்கு அப்புறமா ப்ளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஹேடை அப்ளை பண்ணும்போது முடி நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கக்கூடாது. ஸோ ஆயில் வச்சுருந்திங்கன்னா சரியாக கலர் பிடிக்காது, உங்களுக்கு ரிசல்ட் இருக்காது. ஸோ மாதக்கணக்கில் உங்கள் முடியை வந்து நல்ல கருகருன்னு வச்சுக்கிறதுக்கு முக்கியமாக இந்த ஹேடையை வந்து நீங்கள் கண்டினியூவாக அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 15 நாளைக்கு ஒருக்கா அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே எல்லா நரைமுடிகளும் மறைஞ்சி கருமையாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் சேர்த்துருக்க கரிசலாங்கண்ணி, கருஞ்சீரகம்லாம் உங்கள் ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணும். முடி நல்லா அடர்த்தியாக கருகருன்னு வளரும். ஹேர் ஃபால் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும். நம்ம கெமிக்கல் ஹேடை யூஸ் பண்ணும்போது உடனே ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். பட் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா முடி அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும். 1-2 நரைமுடிகள் இருக்கிறது கூட அந்த இடத்துல அதிகமாக க்ரே ஹேர் வரதான் வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத இந்த மாதிரி நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி ஹேடை போட்டு வரும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும். நரைமுடிகளும் மறைஞ்சி நல்ல பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும். இந்த நேச்சுரல் ஹேடையை நீங்களும் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.